இந்த மந்த் உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மந்த் வந்து கிளர்ஜி அதே மாதிரி பாஸ்டர்ஸை கனப்படுத்துறதான ஒரு மாதம், அவங்கள செலிப்ரேட் பண்ணுற மாதம். ஒவ்வொரு மாதங்களில் தினங்கள் இருக்கு. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, வேர்ல்டு வாட்டர் டே, அனிமல் டேஸ், இப்படி பல நாட்கள் வந்து நம்மளோட 365 நாட்கள்லையும் இருக்கு. அதில் ஸ்பெஷலி வந்து அக்டோபர் செகண்ட் வீக் வந்து அதில் வர வீக்கெண்டு, அக்டோபர் செகண்ட் வீக்கெண்டில் வர அந்த சண்டே வந்து தேவ மனிதர்களை கனப்படுத்துறதுக்காக நினைவு கூறுகிற நாள். அதனால இதுக்குள்ள தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் இருக்கீங்க. ஹார்ட் ஆஃப் ஆனர் என்ற ஒரு தலைப்புக்கு கீழே நாம் தியானம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நல்ல நல்ல வெளிச்சங்களை உங்களுக்கு தரணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். என் மூலம் அவர் உங்களுக்கு பேசும்போது எனக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கறத கேட்கறதுல நான் மிகவும் விருப்பமா இருக்கேன். சில நேரங்கள்ல கனம் அப்படின்னு நாம சொல்லும்போது சிலருக்கு கனம்னா என்னன்னு தெரிந்திருக்கும், சிலருக்கு கனப்படுத்துறதுனா என்னன்னு தெரியாது இருக்கும். கனம்னா என்ன, கனம்னா அதை எப்படி செயற்படுத்தணும், கனப்படுத்துறது எப்படி அப்படின்னு தெரியாம இருக்கும். தேவ ராஜ்யத்தின் பார்வையில சொல்லப்படுகிற கனத்துக்கும், பிப்ளிக்கலி வேதத்தின்படி சொல்லப்படுற கனத்துக்கும், இந்த சமுதாயத்துல வேர்ல்டு சிஸ்டத்துல பார்க்குற கனத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. புரியுதா? இப்ப நாங்க வந்து வேதத்துல தேவ பயம் அப்படின்னு சொல்லுவோம். தேவ பயம் என்று நாங்க சொல்றதுக்கும் சமுதாயத்துல பயம் என்று சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டு பயமும் ஒன்று கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது தேவனுக்கு பயப்படுகிறது இயேசுவுக்கு சுகந்த வாசனையா இருந்துச்சா, ரொம்ப பிரியமா இருந்துச்சா. அது அவ்வளவான ஒரு உன்னத அனுபவம். ஆனா இந்த சமுதாயத்துல நாங்க பயம்னு சொல்லும் போது என்ன நினைப்போம், அது ஒருவித ஃபியர் மூட் ஒன்று. அந்த பயமும் தேவ பயமும் ஒண்ணு இல்லைல்ல. அதே மாதிரி இந்த சிஸ்டம் வேர்ல்டுல சொல்ற ஹானருக்கும் கிங்டம் சொல்ற ஹானருக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கு. சிலர் நினைப்பாங்க மரியாதை செலுத்துவதும் கனமும் என்ன ஒன்னா அப்படின்னு. ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர், அதுலயே நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். இந்த ரெஸ்பெக்ட் ஆனர் என்பது பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சரியான அது எபிரேய பதமாகட்டும், கிரேக்க பதமாகட்டும், தமிழ் வேதத்துல கூட அதுக்கு சரியான மொழிபெயர்ப்புல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மரியாதை என்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லை. பார்த்துருக்கீங்களா? மரியாதை செலுத்துங்கள், மரியாதை, கனம்னு தான் வரும். இங்கிலீஷ்ல ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல வந்திருக்கு, ரெஸ்பெக்ட்னு வந்திருக்கு. ஆனா அதை போய் மெடிடேட் பண்ணி பார்த்தா, அந்த வேர்டை ஸ்டடி பண்ணி பார்த்தா, கனத்துக்கு எந்த வாக்கியம் கொடுக்கப்படுமோ அந்த வாக்கியம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கனம் என்பது மரியாதை அல்ல. சில வேர்ட்ஸ் வந்து பைபிள்ல இல்லை, ஆனா நாங்கள் நடைமுறையில பயன்படுத்துறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பான்சிபிலிட்டி வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் முயற்சி, ட்ரை பண்றேன், ட்ரை பிரதர், நான் ட்ரை பண்றேன் சிஸ்டர், நான் ட்ரை பண்றேன் பிரதர். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பிப்ளிக்கல் வேர்ட்ஸ் இல்லை. இதெல்லாம் குட் அண்ட் ஈவில் நாலேஜ்ல இந்த வேர்ல்டு, இந்த கமர்ஷியல், எக்கனாமிக், இண்டஸ்ட்ரி சிஸ்டம்ல யூஸ் பண்ணப்படுகிற வேர்ட்ஸ். அதே மாதிரி தான் ரெஸ்பெக்டும் அந்த மாதிரி ஒரு வேர்டா இருக்கு. பட் ஹானருக்குள்ள ரெஸ்பெக்ட் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனா ஹானர் தான் ஒரு ஹையஸ்ட் லெவல், அல்டிமேட் ஆனதுன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். முதலாவது சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இந்த கனம், ரெஸ்பெக்ட், சமுதாயத்துல நாங்க நினைக்கிற கனத்துக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட கனம் எல்லாம் ஒண்ணு கிடையாது, வித்தியாசம் இருக்கு. இதை நாம புரிஞ்சு கொள்வது ரொம்ப அவசியம். ஆமா,
இந்த 2 நாட்கள்லையும் நான் உங்க கூட பேசுறதுல பல லேயர்ஸ் இருக்கும். லேயர்ஸ்னா என்ன? அடுக்குகள். ஒரு வெங்காயத்தை உரிக்கும் போதோ இல்லாட்டி ஏதோ ஒரு தொக்கையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா அதுக்குள்ள இருந்து உரிக்க உரிக்க ஒவ்வொரு நாம படுத்திருக்க பெட்ல கூட என்னதான் இருக்கு, மெட்ரஸ்ல லேயர்ஸ் இருக்குல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கனப்படுத்தல் என்ற இந்த பிரின்சிபல் நீங்க ரொம்ப நேரம் செலவிடணும்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆமா, அது ராஜ்யத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரின்சிபல். இந்த கனப்படுத்தலை மட்டும் நீங்க ஈஸியா நினைக்கிற இடத்துல நம்ம மனசு போகக்கூடாது. நிறைய பிளெஸிங்ஸ் நம்ம லைஃப்ல பெற்றுக்கொள்ளாததுக்கு ஒரு பிரதான காரணம் சொல்லுவோம். எப்படின்னா, கைக்கு எட்டுனது என்னது, அது அந்த பழமொழி எப்படி சொல்லுவோம்? வாய் கெட்டுனது கை கெட்டலையா, இல்லை கை கெட்டுனது வாய் கெட்டலையா? அது எப்படி சொல்லுவோம்? கை கெட்டுனது வாய் கெட்டல. அந்த மாதிரி நிறைய விஷயம் எட்டாம போனதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கனப்படுத்தலை குறித்ததான சரியான புரிதல் நம்ம வாழ்க்கையில இல்லாதது சில நேரம் நமக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா கனப்படுத்தல் பயங்கரமான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமா, சில விஷயங்கள் தலகீழா நின்று நீங்க தண்ணி குடிச்சாலும் நடக்காத விஷயங்கள் கனப்படுத்தலால மாத்திரம்தான் நடக்கும். நாகமானுக்கு குஷ்டரோகம் என்ன இல்லை சொல்லுங்க? நாகமானுக்கு என்ன இல்லை? எவ்வளவு பெரிய செல்வந்தன், பணம், ஆஸ்தி எல்லாமே இருக்கு, செல்வாக்கு, தலைவன், தளபதி. ஆனா ஒரு குஷ்டரோகத்தை அவங்களால சுஸ்தப்படுத்த முடியல. அவங்க ஊர்லயும் யார் இருக்கா? பல வித்தை தெரிந்த மந்திரவாதிகள், தேவ மனிதர்கள் என்று அவங்க சொல்லப்படுகிறவங்க எல்லாம் இருக்கலாம். ஆனா நாகமானுடைய குஷ்டரோகம் சொஸ்தமாகணும்னா 7 தரம் போய் முங்குன்னு சொன்னோனே அவர் என்ன ஆயிட்டாரு? கனப்படுத்த முடியாத இடத்துக்கு மனத்தாங்கல்குள்ள போயிட்டு. எங்க ஊர்ல தண்ணி இல்லையா, அந்த தண்ணியை வேற சொல்றாரு, இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அந்த தண்ணி, இங்க நான் 7 தரம் முங்கணுமா அப்படின்னு. அத நாளைக்கு ஒரு வேளை சொல்ல பாக்குறேன். அந்த சின்ன பொண்ணு போயிட்டு சொல்லுவா, போயிட்டு வாங்க எங்க ஊர்ல இப்படி இருக்காங்க தீர்க்கதரிசி. சில விஷயங்கள் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் மாறாத விஷயங்கள் கனப்படுத்தலால மட்டும்தான் மாறும். ஆமா, உண்மைங்க. பைபிள்ல 10 கட்டளை கொடுக்கிறார் வேதத்துல. எல்லா கட்டளையும் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா சொல்றாரு? நீ வாழ்ற தேசத்தில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த அந்த கற்பனை தான் நீ இதை பண்ணா இப்படியான உனக்கு ஒரு பிளஸிங் இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு கற்பனையா இருக்கு, கனம். அப்போ உங்க லைஃப்ல இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்றது எபேசியர்ல கூட இருக்குல்ல. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு இருக்கு, அதுதான் நீதி அப்படின்னு. ஆனாதான் இயேசு போய் யோவானுக்கு முன்னாடி இருக்கும்போது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நீங்க தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உங்ககிட்ட வாங்கணும். இயேசு சொல்றாரு, இது நியாயம், இதுதான் நீதி, நான் உங்களை கனப்படுத்துறதுக்கு நீங்க எனக்கு விட்டு கொடுங்க, அதுதான் நீ தேவ நீதி, அதுதான் தேவ நியாயம். அதனால உங்க லைஃப்ல இந்த மெசேஜை நான் பேசும்போது ஸ்பெஷலி உங்க மைண்டுக்கு வர வேண்டிய நபர் யாரா இருக்கணும்னா, உங்க ஆன்மீக வழிகாட்டலுக்கான, உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கான தாயின் தகப்பன். அவங்கள உங்க மனதுல வச்சு, அத்தோடு கூட உங்க சபையில இருக்கிற தேவ மனிதர்கள், அவங்கள பொதுவா தேவ ராஜ்யத்தின் தேவ மனிதர்களை மனதுல வச்சு நீங்க இதை கேட்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இப்ப சிலவங்க என்கிட்ட கேட்பாங்க, வாழ்க்கை ஏத்த இறக்கமாவே இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல அப்படியே மேல் நோக்கி போக மாட்டேது, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வாழ்க்கைனா அப்படிதான்ப்பா, ஏத்தம் இறக்க இருக்கதான் செய்யும், கஷ்டம்
நாளைக்கு கையில் நல்லா பணம் இருக்கும், நாளாண்டைக்கு இருக்காது, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு ராஜ்யத்தின் கோட்பாட்டில் பார்த்தது என்னன்னா, இந்த கனப்படுத்தலுக்கும் நன்றி அடைதலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எங்க கனப்படுத்தலின் இருதயம் இருக்குதோ அங்க நிச்சயமா நன்றி அறிதலின் இருதயம் இருக்கும். ஆர்ட் ஆஃப் ஆனர்னு பார்க்குறோம்ல, அந்த ஆர்ட் ஆஃப் ஆனர்ல ஆர்ட் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்கும். இந்த கிரீடி அஃபண்டட் ஆர்ட் இப்படின்னு சொல்றல, ரொம்ப எனக்கு பொறாமையா இருக்கு, மனசு புண்பட்டு இருக்கு, இவங்களால மனசு காயப்பட்டிருக்கு, மனத்தாங்கல்ல இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தடுக்கிறதான பெரிய மதில் சுவல்கள், வால்ஸ். ஆனா கனப்படுத்தல் இருக்கிற இடத்துல நன்றி அறிதல் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கனப்படுத்தலோடு கூடிய நன்றி அறிதல் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம வாழ்க்கை ஏறி இறங்காது, அப்படியே மேல் நோக்கி மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பிரசன்னம் எல்லாம் அப்படியே நம்ம லைஃப்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். என்னது? நன்றி அறிதல் உள்ள இருதயம். உங்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு வாக்கியம் காட்டுறேன். கனப்படுத்தல்ல இருக்கிற ஒரு ப்ராஃபிட்டை காட்டுறேன். எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. நல்ல ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது சுலபமானது இல்லை. அதை இருதயத்துல பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா பிரசன்னத்துல இருந்து கனப்படுத்தினா இது முடியும். என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குன்னு தேவன் ஆவிக்குரிய தலைவனை கொடுத்திருக்காரு. ஆவிக்குரிய தலைவன். உங்களுக்குன்னு தகப்பன் தாய்மார்கள் கொடுத்திருக்காங்க, தேவ ஊழியர்கள். அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்க அதிகாரத்தை நீங்க முதல்ல என்ன பண்ணணுமா, ரெகக்னைஸ் பண்ணணும், அறிந்து கொள்ளணும். அவங்களுடைய ஆபீஸ் என்ன, அவங்க எதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பாப்பா ஜெபிக்கும் போது சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும் அப்படின்னு ஒரு இடத்துலயும் சொன்னார். நாம சில நேரங்கள் என்ன எடுத்துருவோம், பாப்பா சொன்ன கான்டெக்ட் ப்ரேயர்ல அது ரொம்ப தெளிவான நல்ல வேர்டு. ஆனா அதை சிலர் நாங்க எப்படி எடுப்போம், யாருமே எனக்கு போதிக்க தேவையில்லை, எனக்குள்ளேயே அபிஷேகம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வேதம் என்ன சொல்லுது, உங்களுக்கு போதிக்கிறதுக்கு 5 வகை ஊழியத்துல போதகர்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. இப்ப ராஜ்யத்தின் உரிமைகள் எல்லாம், கோட்பாடுகளோ இல்லாட்டி கிங்டம் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பாரடாக்சிகளா இருக்கும், ஒன்றுக்கொன்று முரண்பாடா இருக்கும். ஒரு பக்கம் யாரும் உங்களுக்கு போதிக்க வேணாம்னு சொல்ற மாதிரி இருக்கு, அதை மட்டுமே எடுத்துட்டு போயிட முடியாது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு போதிக்கிறதுக்கு தேவ மனிதர்களை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கணும். ஆனா உங்களுக்குள்ள இருந்தும் பாப்பா ப்ரே பண்ணும்போது சொன்னாரு, நான் போதிக்கிற போதனைகள் உங்களுக்குள்ள இருந்தும் அந்த அபிஷேகம் போதிக்கணும்னு சொன்னாரு. பாத்தீங்களா? இந்த மாதிரி தேவ மனிதர்கள் நமக்கு தந்திருக்காங்க. அவங்களுக்கான அத்தாரிட்டி என்ன, அது உங்க குடும்பத்துக்குள்ள இருந்தாலும், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவங்களோட அத்தாரிட்டி எப்படி அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இப்ப அவங்க நமக்கு ரொம்ப பழகி போயிடும், ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. ரொம்ப நாள் அவங்க கூட இருக்கும்போது இவங்க தானே அப்படின்னு பழகி, அந்த மாதிரி டைம்ல நாம என்ன பண்ணிடுவோம்னா, அவங்க எதுக்காக நம்ம லைஃப்ல தேவன் தந்திருக்காரு என்பதை மறந்துடும். உங்களுக்கு தெரியும்ல, இந்தியால ராம்பாபு, அப்போஸ்தலர் ராம்பாபுன்னு இருக்காங்க.
ஒரு முறை அவரோட வீட்டில் அவரோட மகளுக்கு வயிற்று வலி. அந்த வயிற்று வலி போது அவங்க மக கேட்குறா, அம்மா இந்த தண்ணி யாரு குடிச்சது அப்படின்னு. அம்மா சொல்றாங்க, இது அப்பா குடிச்சிட்டு வச்சாரு. ஓ, இது அப்பா குடித்ததா? சரி, அவர் எனக்கு அப்பா. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் தேவனுடைய மனுஷன், இஸ் a மேன் ஆஃப் காட் அப்படின்னு எடுத்து அந்த உள்ள தண்ணி குடிக்கிறாங்க. அவ்வளவு நாட்களா சுகப்பட வேண்டிய வயிற்று வலி அந்த ஒரு நொடியில சுகமாயிட்டு. அந்த அந்த அவேர்னஸ், அந்த விழிப்பு. வீட்டில் அப்பா தான், ஆனா அவர் எனக்கு அப்பாவானாலும் தேவனுடைய மனுஷன். இப்ப பிதாவை நாங்க என்ன சொல்றோம்? அவர் நமக்கு யாரு? பிதா. ஆனா பிதாவாகிய தேவன், பிதாவாகிய ராஜா. புரியுதா? அதனால உங்களுக்கு தேவன் தந்த மனிதர்கள் உங்க கூட சேர்ந்து பழகி உங்க கூட சண்டை போட்டிருக்கலாம், வாக்குவாதம் பண்ணிருக்கலாம். சில விஷயங்கள் உங்க வீட்டுல அவங்க ரொம்ப நேரம் செலவிட்டு பல காலம் உங்க கூட நேரம் செலவிட்டாலும் உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண தெரியணும் அவங்க மேல என்ன அதிகாரம் இருக்கு, அவங்க எதுக்காக உங்களுக்கு தந்திருக்காங்க. அவங்க தேவனுக்கு ஊழியக்காரவங்க, தேவனுக்கு வேலைக்காரவங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அவங்க நமக்கு வேலைக்காரங்கன்னு நினைச்சிடுவோம். அவங்க நமக்கு ஊழியக்காரங்கன்னு நினைச்சிருவோம். அப்படி நாம நினைச்சா ஒரு பெரிய விஷயத்த நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிடுவோம். அது என்ன தெரியுமா? அவங்களால தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை நாம பிளாக் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒன்று தெரியணும், டியர் மலேசியன் ஃபேமிலி. இப்போ உங்களுக்கு இருக்கிற தேவ மனிதர்கள், தகப்பன், தாய், அவங்க உங்களுக்கு வேலைக்காரவங்க, ஊழியக்காரவங்க அல்ல. நாங்கள் ஹோட்டல் ஸ்ரீலங்காவோ எங்கே போனாலும் நான் என்னுடைய தகப்பன்மாரோட ஒரே அறையில் தூங்கியிருக்கேன். அவங்க பெட்டில் நான் தூங்கியிருக்கேன். அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து விளையாடி இருக்கேன், படம் பார்த்துருக்கேன், கீச்சன் காட்டியிருக்காங்க. கீச்சன்னா தெரியுமா? இப்படி ஃபன், அப்படி வந்து விளையாடுறது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா அவங்கள அந்த மாதிரி அவங்க எங்க கூட அணுகும் போதும் சந்தோஷமா நாங்க விளையாடுறோம். இயேசு எப்படி இருக்காரு? சகோதரனா இருக்காரு, நண்பனா இருக்காரு, போதகன், ரபீர், ரபுனி. சாதாரண மனிதனாவும் இருக்காரு, பாவிகளோடு உட்கார்ந்து இருக்காரு, ஆயாக்காரரோடு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் இன்னொரு பக்கம் தேவனுடைய உன்னதமான குமாரன், இன்னொன்னு அவங்களுடைய வாழ்க்கைக்கான மீட்பர், ரட்சகர். எத்தனை முகங்கள், அம்சங்கள் அவருக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? ஒரு டயமண்டை நீங்க கையில எடுக்கிறதா நினைங்க, ஒரு ரத்தின கல். அந்த ரத்தின கல்லுல நிறைய பாகங்கள் வெட்டி இருக்கும். அந்த பாகங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வேல்யூவான டயமண்ட். அதுல ஒரு பாகத்துல மாத்திரம் நாம நின்றா அந்த டயமண்டுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஆமா. அப்ப உங்களுக்கு தரப்பட்ட தேவ மனிதர்கள் எதற்கு அவர் தந்திருக்காரு அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் உங்கள் ஆன்மாவை காப்பாற்ற முயல்கிறாங்க. உங்களை காப்பாத்துறவங்களே அவங்கதான். புரியுதா? அங்க அப்படித்தானே தம்பி போட்டிருக்கு. உங்களை நடத்துறவங்க உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னை காப்பாத்துறதே அவங்க தானா. ஆண்டவரே என்னை காப்பாத்தும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லுங்க பைபிள், ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொன்னோன்னே அந்த ஜனங்களுக்கு தேவன் அப்படியே நேரா இறங்கி காப்பாத்துனது இருக்குதா சம்பவம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனே காப்பாத்தணும்னாலும் அதுக்கு ஒரு மனிதன் தேவைப்படுது. ஒரு மனிதன் இல்லாம தேவனால செயற்பட முடியாது. அப்ப உங்க ஆன்மாவை காப்பாற்ற தேவனே நினைத்தாலும் ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்காருன்னா அவரை நீங்க கண்டு கொள்ளாம, கனப்படுத்தாம தடுத்தீங்கன்னா உங்களை வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் உங்க மேல வச்சிருக்க கைய நீங்க தட்டி போடுறீங்க. எவ்வளவு பேரு நான் பார்த்திருக்கேன் தெரியுமா ஊழியத்துல, பயணத்துல. 17 வயசுக்கு மினிஸ்ட்ரிக்கு வந்தேன்.
இப்போ எனக்கு 36 வயது. அடுத்த வருஷம் 2026 சேர்த்தா நான் ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ, என் தகப்பன்மாரோட இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் வேணுங்கன்னு கையை தட்டி விட்டுட்டு போனாங்களோ, கடவுள் எங்களுக்கு இருக்காரு, அவர் பார்த்துக்கொள்வார், இவர் என்ன சொல்றதுக்குன்னு போனாங்களோ, சிலர் வாழ்க்கை அப்படியே இருக்கு. சிலர் போயிட்டு திரும்பியே வந்திருக்காங்க. இதுலயும் 1-2 பேர் இருக்காங்க, கேட்டா சொல்லுவாங்க என்ன அந்த காலத்துல பட்ட கஷ்டம் வந்திப்பேன். ஆனால ஏன் நீங்க அப்படி தட்டி விட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாருமே முடியாதுங்க. ஏன்னா இந்த உலகம் உங்களை காயப்படுத்தும். இந்த உலகம் உங்களை தனியா கழட்டி விட்டுரும். சில வாலிபர்கள்லாம் பார்த்துருக்கேன். அண்ணே கேங்ஸ்டர் தலைவண்ணே, அவன் கட்டி ஓட்டுறதுல தலைவண்ணே, அந்த தலைவனே எனக்கு சிகரெட் பத்தும்போது எனக்கு என்ன பண்றான், எங்க அம்மா அப்பா கூட அப்படி பண்ணதில்ல. இது வந்து போன வாரம் நான் ஒருத்தரோட பேசும்போது லைட்டரை எடுத்து எனக்கு சிகரெட் பத்தி விடுறாருண்ணே, அந்த கட்டி ஓட்டுற தலைவண்ணே, கேங்ஸ்டர்னே, என்ன யாருமே அப்படி பண்ணதில்லைண்ணே, என்னை கொண்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல விட்டுட்டு போறாருண்ணே. அப்படி இருக்கும் கவனிக்கிறது. ஆமா, அதான் தாய்லாந்துல எல்லாம் ஒரு முறை நான் நம்ம பசங்க யங்ஸ்டர்ஸோட மலேசியால இருக்கிற வாலிபரோட பேசும்போது சொல்றாங்க, தாய்லாந்து எல்லாம் போனா அவன் அவன் வைஃபையே விட்டுருவானே. ஏன்னு கேட்டா வைஃபை காட்டிலும் அவள்கள் என்ன பண்ணுவாள்களாம், தாய்லாந்துல மசாஜ் சென்டர்ல இருக்கவங்க அப்படி கேர் பண்ணுவாள்கண்ணே. இப்படி ஒருத்தியை தான் நான் தேடுனேன் அப்படின்னு இருக்குண்ணே. அது உங்க மலேசியா மசாஜ் சென்டருக்கு போனாலே உங்களுக்கு தெரியும். போங்கன்னு என்கரேஜ் பண்ணல, போய் பார்த்துருப்பீங்க. என்னடா என் மனைவி கூட என் சட்டையை காட்டி வைக்கல. நல்லா இருக்கும், ஆனா உள்ள இருக்க நோக்கம் என்னன்னு தெரியும்ல. உங்களை யூஸ் பண்ணணும், உங்ககிட்ட ஏதாச்சும் அவங்களுக்கு காரியம் ஆகணும், டிப்ஸ் தான் இருந்தா. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்களால எல்லாம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு உலக சிஸ்டம்ல நாம போனா ஏமாந்துருவோம். அந்த வசனம் சொல்லுது, அவங்க வந்து உங்களை காப்பாற்றுறவங்க மாத்திரம் இல்லையா, உங்கள் நலத்தை விரும்புறவங்களா இருக்காங்க. எப்படின்னா, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டு மந்தைய காப்பாற்றி கண்விழிப்போடு ரொம்ப கன்சர்னோட பாக்குற மாதிரி உங்களை கண்ணும் கருத்துமா உங்களை குறிச்சி பாக்குறாங்க. ஆனா இப்படி சொல்லும் போது நாம சில நேரம் நினைப்ப, எங்க நான் போன் அடிச்சா எடுக்க மாட்டாரு, மெசேஜ் போட்டா எடுக்க மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்காரு, ஊழியம் வீட்டுக்கு வர மாட்டாரு, ஹவுஸ் விசிட்டிங் பண்ண மாட்டாரு, ரொம்ப பிஸியாவே இருக்காரு அப்படின்னு நாம நினைப்போம். நான் என் கூட இருக்க பசங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு சொல்றது என்னன்னா, இப்ப இயேசு இருக்காரு, நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னாரு, எங்க காட்டுங்க. சரி உள்ள இருக்காருன்னா சரி வெட்டரலாம். நம்ம இந்து மூவிகள்லாம் வார மாதிரி, படங்கள்ல வார மாதிரி, இந்து படங்கள்ல அப்படின்னா அனுமாண்ட இருதயத்துல அப்படியே அவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இயேசு உங்களுக்குள்ள இருக்காரா? இல்ல இல்ல. அதான் ஒரு முறை நான் ஒரு சின்ன பையனோட பேசும்போது, இயேசு எங்க இருக்காரு அப்படின்னா, இங்கதான் இருக்காரு அப்படின்னா கேட்கிறான், அப்ப அங்கிள் நான் வெட்டுனா ஜீசஸ் உள்ள இருப்பாரா? இல்ல. அதை எதை சொல்றோம்? இயேசு இந்த பூமியில இருக்கும் போதும் சொல்றார், பிதா என்னோடு இருக்கிறார், என்னை தனித்திருக்க விடவில்லை, நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறார். அது உறவை பற்றிய விஷயம், உறவின் உணர்வு. அப்ப நான் என் பசங்களுக்கு சொல்லுவேன், நான் வந்து உங்களுக்கு இருக்கேன், ஆனா உங்களுக்காக இல்ல. என்ன வித்தியாசம் உங்களுக்கு இருக்கேன் உங்களுக்காக இல்ல? நீங்க பாத்தீங்கன்னா இயேசு இப்ப கிட்டத்துல என் ஜேர்னில இருந்த ஒரு பையன் வந்து ஒருத்தனை நடத்திட்டு இருந்தான். இதுல கூட இருக்காரு அந்த பாஸ்டர். இதுல இருக்கிற ஒரு சில பாஸ்டர்ஸ் தான் இந்த என் கூட இந்த ஸ்ரீலங்கா, யூகே மற்ற இடங்கள்ல வந்ததுல அந்த ஒரு சிலர் வந்து சபை நடத்துறவங்க இருக்காங்க. இப்ப இவங்கடையில இந்த மாதிரி ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி கிட்டத்துல யங் புள்ள தூக்குல தொங்கிட்டு இவர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவரு குற்ற மனசாட்சிக்குள்ளையும் போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல போனா என்ன கடவுளே என்ற இடத்துலயும் கேள்வியும் கேட்கலாம். இப்ப நான் அவரை எடுத்து பேசி சொன்னேன், இந்த விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ணாதீங்க, ஆராய்ச்சி பண்ண போகாதீங்க. நீங்க அந்த பிள்ளை அந்த
அவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்களா? மனதார நேசிச்சீங்களா? உங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்பு காட்டினீங்களா? தேவனுடைய வெளிச்சத்தை காண்பிச்சீங்களா? ஆமா. இப்படி பண்ணிட்டாங்களே. அப்ப நான் கேட்டேன், யூதாஸ் மறிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதுக்கு இயேசு பொறுப்பான்னு கேட்டேன். புரியுதா? அவன் இருக்கிற 3.5 வருஷமும் இயேசு அப்படி அவனை நேசிச்சார். ஒரு நல்ல பாஸ்டர், நல்ல நண்பர், நல்ல சிநேகிதன், நல்ல சகோதரன். அவனோட எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாரு தெரியுமா? ஆனா அவன் அதை சூஸ் பண்ணான். ஜீசஸ் மட்டும் யூதாஸ் மரிச்சதுக்கு, யோவான் ஸ்நானகண்ட கழுத்து வெட்டப்பட்டதுக்கு பிதா கிட்ட முறையிட்டு அப்படியே மனத்தாங்கள் ஆகியிருந்தாருன்னா பிதாவே வேணாம், குற்ற மனசாட்சியில போயிருப்பாரு. இவ்வளவு நாள் இருந்தவனே இப்படி செத்துட்டானே அப்படின்னு, என்னால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அவங்களுக்காகவே ஒரு தேவ மனுஷன் இருந்தா அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் அவர் பொறுப்பேற்க முடியாது. ஆனா அவர் உங்களுக்கு இருக்காரு, உங்களுக்கு இருக்காரு, உங்களுக்கு இருக்காருன்னா இயேசு அவங்களுக்காக இருக்கல்ல, பூமியில அவங்களுக்கு இருந்தார். அப்போ ஒரு தேவ மனுஷனோட நீங்க நடக்கிற காலகட்டத்துல அந்த தேவ மனுஷன் போதித்த போதனைகள், உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள், உங்கள் பக்கத்துல இருக்கும்போது உங்களை தட்டி கொடுத்தது, உங்களை விசாரிச்சது, இதெல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு தெரியுமா? அதுதான் அவங்க உங்க கூட இருக்கிறாங்க என்பதின் அடையாளம். அவங்க சரீரத்தின்படி உங்களோட இல்லாத போது, ஒரு கஷ்டத்துல, ஒரு ஏதோ ஒரு குழப்பத்துல போக்குள்ள அவங்க சத்தம் உங்களுக்குள்ள இருந்து எழும்பி பேசும். புரியுதா நான் சொல்றது? அவங்க சத்தம் உங்களுக்குள்ள இருந்து எழும்பி பேசும். அதுதான் நான் உங்க கூட இருக்கிறேன் என்பது அர்த்தம். அததான் இயேசு சொல்றாரு, நான் நீங்கள் தனித்திருக்க மாட்டீங்க, கலங்காதிருங்க, என் சத்தம் கேட்கறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் தாரேன். அவர் ஒரு நல்ல வழிகாட்டியாக தேற்றளவனா இருப்பாரு. எல்லா இடத்துலயும் நம்மளால இருக்க முடியாது. அதுல நிறைய நேரங்களை நாங்க மனத்தாங்கள் ஆகுறோம். இஷ்டவேளை காக்கிறவர் தான் தூங்குறதும் உறங்குறதும் இல்லை. ஆனால் தேவ மனிதர்களுக்கு தூக்கம் அவசியம். அவங்க சில நேரம் நஸ்லிமா சாப்பிடும் போது உங்களை யோசிக்காம இருக்கக்கூடிய தருணமும் இருக்கும். சூப்பேக்கோர் குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த 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 சாப்பிடும் போது அதுல ஞாபகம் அந்த டைம்ல உங்களை நினைக்கிறாங்கன்னு சொல்லிட முடியுமா? ஆனா அவங்க நினைக்கிறாங்கன்னு உங்களை பத்தி சொன்னா அது உண்மைக்குமே நினைத்ததா தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உங்களுக்காக விழித்திருக்கிறார்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் உங்களை குறிச்சு பிதாக்கு அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணுமா? கணக்கு கொடுக்க வேண்டியது யாரா? உங்களை பத்தி கணக்கு கொடுக்க வேண்டியது யாருன்னு சொல்லுங்க. பால்ராஜ் பாப்பாவும் சுந்தரி அம்மாவும் அந்த சபையில அவர் தன் ஸ்தானத்துல நியமிச்சிருக்கிற தேவ மனிதர்களும் தான் உங்களை குறிச்சு கணக்கு கொடுக்கணும். ஆமா, அக்கௌண்டபிலிட்டியா காடுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவங்க அவங்க தான். அப்படி கொடுக்கும்போது, உங்களை நினைக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அதை விளக்கப்படுத்துறேன் உங்களுக்கு. இப்ப அந்த வசனத்தோட ஒரு சுருக்கம் உங்களுக்கு புரியணும்னா ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல சதீஷ் இருக்காப்புல தெரியல. கேடி இருக்க தலைவா. வணக்கம். இங்க பாருங்க, இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவு போகுது? இன்றைக்கு ரேட்டுக்கு 24 கேரட் தங்கம் 500 வெள்ளிக்கு மேல 512 10 நினைக்கிறேன். இப்ப அக்யூரேட்டா யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு தான் கோல்டு போகுது, இதுதான் பிரைஸ் இப்ப இந்த நொடி. Price 41.66 கிராம். 540 எப்ப தம்பி? இன்னைக்கு மார்னிங் பாஸ்டர் இப்ப 553.60 காசு. நான் இலங்கை ரூபா படி ஒரு கணக்கு சொல்றேன். இன்னைக்கு நகை விலை கூடிட்டு தானே. காலையில 3,20,000 ரூபாய் 9 ஹவருக்கு முன்னாடி இலங்கையில 9 hours பிஃபோர் 24 கேரட் 3,20,000. நான் இவங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப நான் சொல்ற டைம்ல 3,24,000 வந்துட்டு, அதுல இருந்து ஒரு 5 to 6 மணித்தியாலத்துல, அதாவது 4,000 ரூபாய் கூடிட்டு இலங்கை பணம். நான் வாங்குகடான்னு சொல்லிட்டு இந்த ஜூட் தம்பி இருக்காருல்ல, இவர் போய் ஒரு கோல்டு கொஞ்சம் சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராரு இன்வெஸ்ட்மெண்ட்ல. கடைக்காரர் கேட்டாராம் பில்லு போடட்டா அப்படின்னு. இருங்கண்ணே ஒரு கால் பேசிட்டு வரேன்னு என்கிட்ட பேசிட்டு உள்ள போறாரு.
ஆல்ரெடி பணம் கட்டுனனால சரி, அந்த கேப்ல கடைக்காரர் சொல்றாரு 3,24,000 இருந்தது, இப்ப 3,28,000 வந்துட்டு. மார்னிங்ல இருந்து 8,000 ருபீஸ் ஸ்ரீலங்கால கோல்டுக்கு 24 கேரட் கோல்டுக்கு கூடிட்டு ஒரு பவுண்ட். இதே மாதிரி மலேசியன் ரிங்கித்ல நீங்க இன்னைக்கு வேணும்னா முடிஞ்ச பிறகு கணக்கு பாருங்க, காலையில இந்த ரேட்டுக்கு இருந்தது, இன்னொருக்கா ரீசெக் பண்ணி பாருங்க எவ்வளவு கூடி இருக்கு அப்படி. இது என்னது ப்ராஃபிட்டா இல்லையா? 3,20,000 இருந்து 8,000 ரூபாய் ப்ராஃபிட். உங்க ஊரு ஒரு ரிங்கித்து ஸ்ரீலங்கால 74 ரூபா அப்படி வரும். அதனால நீங்க லட்சங்கள்னு சொல்லும்போது உங்க ஊர் பணத்தின்படி பார்க்காம ஒரு ரிங்கித்து ஸ்ரீலங்கால 74 ரூபா அப்படி பார்த்து உங்க ஊரு கணக்கு ரேட் படியும் பாருங்க. இப்ப இதுல என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, தூங்கி எழும்பும் போது ஒரு ரேட்டு 9 ஹவர்ல டோட்டலி ப்ராஃபிட் வந்துட்டு மார்னிங் ஒருத்தன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தானா இலங்கை ரூபா படி 8,000 ரூபாய் அவனுக்கு லாபம். வாங்கி வீட்டுல வச்சிருந்தா இது ப்ராஃபிட்டா? இது கேட்டோன்னு அப்படி உள்ளத்துல அப்படி ஒரு ஃபீல் வருதா? அது உங்க ஊர் ரேட்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த ஃபீல் வரும். ஏன்னா கேடி மார்னிங் சொன்னார், என்ன தலைவா இவ்வளவு ஏறிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் ஆரம்பத்துல எவ்வளவு தங்கம் இருந்துச்சுன்னு பாருங்க, இப்ப இந்த டேட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதாவது பிறகு பாருங்க, அதே இன்னைக்கு அக்டோபர் 8ஆம் தேதி, போன அக்டோபர் 8 தங்கம் 24 கேரட் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாருங்க, இப்ப எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது உங்களை ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு போகும். அப்ப அந்த டைமே நான் ஒரு பவுன் வாங்கி வச்சிருந்தா முதலீட்டுக்குன்னு இன்னைக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்குமே அப்படி கேட்க நல்லா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இப்ப பால்ராஜ் பப்பா இருக்காரு, ஷேர்லிய நினைக்கிறாரு மனசுல. நாங்க அப்படித்தானே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நபரை நினைப்போம்ல. உங்க யாராச்சும் ஒரு நபரை இன்னைக்கு நினைச்சிருப்பீங்க. அப்படி நினைக்கும் போது அந்த முகம் உங்க முன்னாடி வரும்போது அவங்கள குறிச்ச ஒரு உணர்வு வரும் தெரியுமா? இப்ப ஷேர்லிய அப்படி பப்பா நினைக்கும் போது ஒரு உணர்வு வருது தெரியுமா? அந்த உணர்வு பப்பாக்கு, என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு அது நஷ்டமா? ஆனா ஷேர்லி மாஷ் அப்படின்னு பாப்பாக்கு முன்னாடி என்ன நினைக்கும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம் உணர்வு வருதுன்னு நினைங்களேன். அது எனக்கு ப்ராஃபிட்டா, என் வங்கியில கணக்கு, என் வாழ்க்கையில ப்ராஃபிட். நான் சொல்றது புரியுதா? உங்களை நடத்துற தேவ மனுஷன் உங்கள இருதயத்துல அவர் நினைக்கும் போது மேரி சங்கர் அப்படின்னு நினைக்கிறாங்க சுந்தரி அம்மாவும் பாப்பாவும். செல்வகுமார நினைக்கிறாங்க. அவர் மனசுல சந்தோஷம் உங்களை நினைக்கும் போது ஒரு இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம், உங்க பிள்ளைகள் இருக்காங்கல்ல, செல்வகுமார் பிரதருக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, வில்லியம் பிரதருக்கு 3 பேர் இருக்கீங்க. உங்க மனசுல இப்ப உங்க ஒரு பிள்ளைய நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு சில காலங்கள்ல வேதனையா இருந்திருக்கும், சில காலங்கள்ல சந்தோஷமா இருந்திருக்கும். சந்தோஷமா இருக்கிற தருணங்கள்ல அது உங்க பிள்ளைகளுக்கு லாபமா, ப்ராஃபிட்டா. அதனாலதான் பைபிள்ஸ்ல எக்ஸோடஸ்ல வாசிக்க சொல்லுது, உண்ட பூமியில உன் தகப்பனையும் தாயை நீ கனம் பண்ணுவனா இந்த பூமியில உனக்கு ப்ராஃபிட்டுப்பா, நம்பு அப்படின்னு சொல்றாரு. கோல்டுல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெரிய ஒரு முதலீட்டுல ப்ராஃபிட் கிடைக்குதோ, என் தகப்பன் உங்களுக்கு தெரியும் பால்ராஜ் ஜெசு அவங்க சொன்ன ஒரு முறை பேசும்போது அவருடைய டீம் மெம்பர்ஸ் இருக்கும்போது சொல்றாரு, எங்க டீம் இருக்கு, இவன் கனப்படுத்தலையே ஷேர்லி அப்படியே டப் பண்ணிட்டே பிளெஸிங்ஸ்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, ராம்பாபு அண்ணனை எப்படி ஹானர் பண்ணணும், எப்படி அவரோட நடந்து கொள்ளணும் ஒரு சன்னா அப்படின்னு நான் ஷேர்லி கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் அவரை ஃபாதரா ட்ரீட் பண்ற விதம், அவருக்கு குமாரனா அவர் முன்னாடி நான் நடந்து கொள்ற விதம், அவருக்கு அவர் தகப்பனோடு நடக்கிற விதத்துல என்ன
அவர் வாயால அப்படி சொன்னாரு பாருங்களேன், அது எனக்கு ப்ராஃபிட். என்னதான் நான் ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு ஈடாக எனக்கு எதுவும் இருக்காது. இந்த வார்த்தை என் சந்ததிக்காய் நான் சேர்த்து வைத்த சொத்து. புரியுதா? அதான் சொன்னேன், தலைகீழா அந்த தண்ணி குடிச்சாலும் நடக்காதது. இந்த மாதிரி அவங்க மனசுல உங்களை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது உங்களுக்கான சுகம், அது உங்களுக்கான ஆரோக்கியம், அது உங்களுக்கான செல்வ செழிப்பு, அது உங்களுக்கான ஜீவன், அது உங்களை மரண கட்டுக்களிலிருந்து அவிழ்க்கும், அது உங்களை தேற்றும், அது உங்களை ஆறுதல் படுத்தும். அவங்க நினைக்கும் போதே நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலைய ஜீவனாய் மாற்றி கொடுக்கக்கூடியது இந்த வார்த்தையில இருக்கு. யா, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது செய்யலாம். அவங்க கை வச்சு எத்தனை தேவ மனுஷன் வேணுமாலும் உங்க தலை கை வைக்கட்டும். இந்த உலகத்துல நீங்க சொல்லலாம், அண்ணே 1,00,000 தேவ மனிதர், 1,00,000 பேர் மேலும் உங்க தலையில கை வச்சாலும் நான் அடிச்சு சொல்றேன், காரியம் நடக்காது. நடக்கவே. நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தும் பார்த்திருக்கேன், அந்த பக்கம் நின்றும் நான் பார்த்திருக்கேன். ஊழியக்காரனுக்கு ஒரு கீழ்படி சப்மிஷன் பண்ண ஒருத்தன், எத்தனை ஊழியக்காரங்க தலையில வச்சாலும் மாறவே மாட்டேங்குது. ஏன்? எங்கேயோ ஒரு இடம் இடிக்குது, மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டோமே அப்படி மாதிரி. வடிவல் ஜோக்ல கனப்படுத்தல் இயேசுவுக்கே தேவையான ஒன்னா இருந்துச்சு. போக போக நாங்க பார்க்க போறோம். இந்த உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்க மனசை சொல்ல முடியுமா? ஒத்துக்கொள்றீங்களா? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மதர், இல்ல உங்க லைஃப்ல யாரு தகப்பன் தாயா நீங்க வச்சிருக்கீங்க? ரிலேஷனல் ஃபாதர் ஃபிகர்னு இருக்கும், உறவின் அடிப்படையிலான தாய் தகப்பன், உங்க ஊழியக்காரன். எபிரேய கலாச்சாரத்துல அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? அபா. அம்மாவை ஈமா அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் தானே உங்களுக்கு? ஈமா, அபா. இந்த அப்பான்னு சொல்லும்போது அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னா, அப்பா எனக்கும் உங்களுக்குமான இன்டிமேசி, ஜிகிரி ஜிஞ்சி, செல்லகுட்டி, லட்டு, ஏன் உருண்டை. இன்னொரு பக்கம் சொல்லுது, எனக்கும் உங்களுக்குமான உறவுல நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். சப்மிஷன், இன்டிமேசி அண்ட் சப்மிஷன். சொல்லுங்க, இன்டிமேசி அண்ட் சப்மிஷன். அததான் இயேசு சொல்றாரு, உன் மடியிலே நான் செல்ல குமாரனா பிள்ளையா இருந்தேன். செல்லமே, தங்கம், என்ன மாதிரியே இருக்கிற. இன்னொரு பக்கம் என்னதான் இயேசு கெத்செமனில சொல்றாரு, பிதாவே. அந்த இடத்துல அவர் அப்பா சொல்லல, அப்பா பிதாவேன்னு சொல்லுவார். பிதாவே. அதனாலதான் அந்த அர்த்தம் நீங்க சொல்லுங்க, ஃபாதர். அப்பா என்பது ஒரு இன்டிமேசி லெவல். ஃபாதர் என்பது ஐ ஒபே யூ, நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். ஆமா அப்பா, இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது ஜிகிரி ஜிங்கி செல்லகுட்டி என்ற இன்டிமேசியில கேட்கிற முடியாதுப்பா. அப்படி என்ற இடத்துல பேசுறாரு. டக்குன்னு ஃபாதர்னு வரும்போது, பட் மை ஃபாதர், என் சித்தம் அல்ல உம் சித்தம், ஐ ஒபே யூ. அதுதான் அடுத்த நொடி ஒரு தேவ தூதன் தேற்றாப்ல. அதுக்கு பேர் தான் முதிர்ந்த தேவகுமாரன். இந்த குமாரர்கள் வெளிப்படுவதற்குத்தான் சர்வ சிருஷ்டியும் கற்பவேதனைப்படுது. இன்டிமேசியில இருக்கணும், வா டாடி டாடின்னு இருக்கணும். இன்னொரு இடத்துல மை ஃபாதர். சாமுவேல் சொல்றான், நீ சொல்லு நான் கேட்கிறேன். அப்ப என் பிள்ளைக்கு ஜோய்க்கு சொல்லுவேன், ஜோயே நீ என்ன அப்பான்னு நீங்க கூப்பிடும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எனக்கும் உனக்குமான இன்டிமேசி. இன்னொரு பக்கம், அப்பா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன், உங்களுக்கு நான் செவி கொடுக்குறேன்பா. அது என்ன கனப்படுத்துற கலாச்சாரம் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க கேட்க கேட்கவே உங்க மனம் புதிதாகி எங்கெங்கெல்லாம் நீங்க பொசிஷன் பண்ணணுமோ. என்ன பாருங்க, இந்த 2 நாள் உங்க ஹார்ட்ல நடக்கிற சேஞ்சஸ்ல இவ்வளவு நாள் எனக்கு இந்த மிரக்கல் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்களா? அதெல்லாம் ரொம்ப சுலபமா நடக்கும். ஏன்னா இருதயம் அலைன் ஆகும். ஆமா, கனப்படுத்துவது என்பது ஒரு ஞானமான செயல். சொல்லுங்க, அது யாருக்கு முடியாத ஒரு செயல்.
உங்களை சொல்லல, அடுத்த பதமா சொல்றேன், முட்டாள்களால் முடியாது. சொல்லுங்க, முட்டாள்களுக்கு கனப்படுத்த முடியாது. ஆனா அதான் பைபிள்ல ப்ரொவர்ப்ஸ்ல வாசிக்கிறீங்க, புத்திமதியை கேள், போதகத்தை கேள், அப்ப நீ ஞானவானா இருப்பாய், ஞானமானா இருப்பாய். ஆனா கேட்க மாட்டியா, முட்டாளா மதீனமா இருப்ப. உங்களை ஞானவான்களாக்கி உங்களை ஒரு தொடர்ச்சியான முதிர்ச்சிக்குள்ள கொண்டு போகும். எது? கனப்படுத்த. உங்களை ஞானவான்கள் ஆக்கி ஒரு தொடர்ச்சியான முதிர்ச்சிக்குள்ள கொண்டு போகும். பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தார், போதகர்களாகி இருக்க வேண்டிய நீங்க எல்லாரும் என்ன உட்கார்ந்துட்டு பால் குடிச்சிட்டு இருக்கீங்க. அது அந்த லெவல் தான். இது இன்டிமேசியோட நிக்கிறாங்களே தவிர அந்த மெச்சூரிட்டிக்கு அவங்க வரல. அப்பா ஃபாதர் என்ற இடத்துக்கு வரல. சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஒருத்தரை பத்தி நான் பார்க்க போறோம், அவருடைய லைஃப்ல எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நீங்க சொல்ல போறீங்க. எனக்கு ஒரு முதிர்ச்சி தேவை. யோவான் ஸ்நானகர், ஜான் தி பேப்டிஸ்ட், இவர் இயேசுவுக்கும் அவருக்குமான தொடர்புல அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரு, உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் 1-2 சொல்ல முடியுமா யாருக்காச்சு? உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அவர் பிறப்பே பைபிள்ல எழுதியிருக்குன்னா பாருங்களேன். உங்க பிறப்பு பைபிள்ல ஒரு தேவதூதன் சொல்லி எழுதப்படுது. எழுதி அந்த தீர்க்க தரிசனமா வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு குழந்தையா நீங்க வாரீங்க பிறந்து. எப்படி இருக்கும்ல, சீனு பெருசா இருக்கும்ல. அந்த மாதிரி பைபிள்ல ஒருத்தருடைய பிறப்பு எழுதப்பட்டு ஒருத்தர் பிறந்து வாராருன்னா எவ்வளவு பெரிய கையா இருக்கும்ல. அவர் சொல்றாரு என்ன இடத்துல, பா அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. அவரு 2 சீஷரை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் ஏன் சீஷனா இருக்கீங்களா, இப்ப நீங்க அவர் சீஷனா போயிருங்க. யாராச்சும் ஒரு பாஸ்டர் சொல்ல முடியுமா, ஏன் விசுவாசி நீங்க, அவரைத்தான் ஒரு தேவ மனுஷனா இன்னொரு பக்கம் எனக்கு தெரியுது, இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாம் அங்க போங்க சொல்ல முடியுமா? அது பெரிய சேலஞ்ச். ஆனா அவர் என்ன பண்றாரா, நீங்க போங்க இயேசுக்கு பின்னாடி. அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகர், அவருடைய பாதரட்சைகளின் வாரையாகிலும் அவிழ்க்கிறதற்கு நான் யாரு, பாத்திரன் அல்ல. ஜீசஸ் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீங்க தடுக்கிறாரு, நான் தான் உங்ககிட்ட எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாரு, மெசியாவை கண்ட உற்சாகத்துல நான் நினைக்கிறேன் ஒருவேளை ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ரோமர்களுக்கே சவால் விடுறாரு. ஏரோது ராஜாவை பார்த்து நீ நடக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லி எதிர்த்தனால தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இவர் உள்ள வச்ச பிறகு நடக்கிற ஒரு இதை நாங்க ஸ்டடி பண்ண போறோம். ப்ராஃபட் யோவான் ஸ்நானகனுடைய ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண போறோம். என்ன ஸ்டடி? கேஸ் ஸ்டடி. 18வது வசனம் 7ல, லூக்கா 7:18, இவைகளெல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, இப்ப அவர் இத சொல்லும் போது எங்க இருக்காருன்னு நான் சொன்னேன், ஜெயில இருக்காரு. நீங்கள் இயேசுவினிடத்துக்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இப்ப ஜெயில இருந்திருந்து பாக்குறாரு, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. 2 சீஷரை, ஆல்ரெடி இருந்த சீஷனை அவரோட அனுப்பிட்டாரு இயேசுவோட. இப்ப இருக்கிற 2 பேரை அனுப்புறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, போய் அவர்கிட்ட கேளுங்க, நீர்தானா மெசியா இல்லாட்டி வேறொரு மெசியா வாரத்துக்கு காத்திருக்கணுமா அப்படின்னு. இந்த யோவான் ஸ்நானகனை பத்தி கொஞ்சம் ஆரம்பத்துல சொன்னேன். இப்ப போக போக தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. இவர் தான் மெசியா அப்படின்னு அடிச்சு உறுதியா பேசி எல்லாருக்கும் சொன்னது, உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தன் சீஷனையே அனுப்புனவருக்கு இப்ப என்ன இதுதான் மெசியாவா, நான் இவ்வளவு நாள் ஜெயில இருக்கேன், ஒரு அற்புதம் செய்வார்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா இயேசு ஒண்ணுமே பண்ற மாதிரி தெரியல. அப்படியே காலங்கள் கடந்து போகுது. பயங்கர வெளிப்பாடோடு இருந்த யோவான், எப்படியா பயங்கர வெளிப்பாடு. சில நேரங்கள்ல பயங்கர வெளிப்பாடோட நாம இருக்கிறோன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன்,
அந்த வெளிப்பாடோட சேர்ந்து நான் கீழே சொல்ற முதிர்ச்சி நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் வர வர அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு, மெசியா இவர் தானா என்று யோவானுக்கு ஒரு மன குழப்பம் வர ஆரம்பிச்சிட்டு, அவர் இயேசுவையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். ஒருவேளை புறா தவறானவர் மேல வந்து உட்கார்ந்துட்டோ, இல்ல நான் தான் தவறா பார்த்துட்டேனோ. பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டார்ல. இப்ப பார்த்தா அவருக்கே ஒரு சந்தேகம், ஒருவேளை நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சீசர்களை தெரியாம அவர்கிட்ட அனுப்பிட்டோமோ. சும்மா இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் ஜீசஸை பத்தி கொடுத்தவர். 20வது வசனம் சொல்லுது, அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, இப்படி சந்தேகம் வந்தோன்னு 2 பேரும் அனுப்புறாரு. குழப்பம் வந்தோன்னு, நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார் என்றார்கள். வந்து கேட்டோன்னு இயேசு அவங்க 2 பேருக்குமே எந்த ஒரு பதிலுமே சொல்லல. நாமனா என்ன பண்ணிருப்போம், டக்குன்னு ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்ணுவோம். இயேசு ஒண்ணுமே சொல்லல. சொல்லாம அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். அவங்க 2 பேரையும் கொஞ்சம் உட்காருங்க, சைட்ல நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அற்புத அடையாளங்களை போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. லெப்ட் ரைட்டு சென்டர்னு போட்டு அட்டினா அடி. எந்த அளவுக்குன்னா, பொல்லாத ஆவிகளை கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். குருடனுக்கு இல்லையா, அநேகம் குருடனுக்கா. அவங்க வந்து மெரசலாகிற அளவுல அற்புதம் பண்றாரு. அப்படிதான் ரைட்டு சென்டரு லெப்ட், லெப்ட் ரைட்டு சென்டரு, சென்டரு லெப்ட் ரைட்டுன்னு போட்டா விளாசி விடுறாரு. அப்படி மிரக்கல் நடக்குது. இந்த வசனத்துக்குள்ள அவ்வளவு மிரக்கல் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகி சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னன்னா, இந்த வசனம் எதுல இருந்து ஜீசஸ் கோட் பண்றாருன்னா, எசையால நீங்க வாசிச்சிருப்பீங்களா, 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த இடத்தை கோட் பண்ணி சொல்றாரு. இது மெசியாவின் பகுதி. மெசியானா இப்படிதான் இருப்பார் என்பதற்கு ஒரு பகுதியாக இந்த வசனம் இருக்கு. அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி, அதெல்லாம் நடைமுறை பண்ணி காட்டி, ஏசையால இருக்கிற அப்படியே வசனத்தை கோட் பண்ணிட்டே வராரு. வந்துட்டு ஒரு இடத்துல அங்க இருக்கு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார், கட்டுண்டவர்களை என்ன பண்றாரு, கட்டவிழ்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்தோன்னு இயேசு தவித்துறாரு. இத செய்யவும் இல்லை. இயேசு வந்து யோவான் அப்படி நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி, சொந்தக்காரன் தானே, மனத்தாங்கள் ஆகிருவான் தானே அப்படின்னு பாஞ்சி போய், என்னப்பா ஆச்சு, நான் உனக்கு இந்த பண்றேன், நீ ஏதோ கஷ்டப்படுறியா, 2 பேரும் அனுப்பியிருக்கியா, நீ மனத்தாங்களாயிட்ட, நான் உன்னை நிரூபிக்கிறேன் பாரு நான் யாருன்னு. பாருங்க, பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில ஜீசஸ் வந்து சரியா இல்லைல்ல. நம்மனா என்ன நினைப்போம், நம்ம பாஸ்டர் நம்ம மனசு கஷ்டப்பட்டோன்னே அப்படியே அவர் காஜாங்ல இருந்து கூஜாங்குள்ள பாஞ்சி வரணும், ஜேபில இருந்தாலும் பரவாயில்ல, என் பேபிய பார்க்க வரல அப்படின்னு நினைப்போம்ல. என் குழந்தைய அவர் பார்க்க வரல, பண்ணல. அந்த மாதிரி வந்தோடனே இவர் அடிச்சு பறந்து ஓடலைங்க ஜீசஸ். பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்குல்ல. இங்க பார்க்க 2 இடத்துல நான் காட்டுறேன் பாருங்க. நாங்க நினைச்சது அவர் பண்ணல பாருங்களேன். யோவான் ஸ்நானகனை ஏன்னா 23வது வசனத்துல பாருங்க, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவனவனோ அவன் பாக்கியவான் என்றான். அவர் அற்புத அடையாளம் எல்லாம் இப்படி நடந்துச்சு, அத போயிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒண்ணு சேர்த்து சொல்றாரு,
அவன்கிட்ட போயிட்டு இன்னொன்னு சொல்லு, என்கிட்ட அவனுக்கு மனத்தாங்களா, என்னால அவன் இருதயம் புண்பட்டுச்சுன்னா அது வேலைக்கு ஆகாது, புண்படாம இருக்கிறவன் தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுன்னு அனுப்புறாரு. 24வது வசனம். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையோ. அவங்கள அனுப்பிட்டு தான் புகழ போறாரு பாருங்களேன். நாங்கெல்லாம் அப்படித்தானே? இருக்கும் போதே ஒரு 2 வார்த்தை யோவானை பத்தி சொல்லியிருந்தா மனச புண்பட்டு தான் இருக்காரு, புண்பட்ட நெஞ்சுக்கு எதையோ வார்த்தை மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் புகழலாம்ல. இல்ல யோவான் சீசர்கள் 2 பேரும் சொன்ன பிறகு யோவான கொஞ்சம் நெஞ்ச இல்லைங்க, அப்படி புகழ்றாரு. எப்படி சொல்றான்னா, ஜான மாதிரி யாருமே இல்லைங்க. அத அவங்கள வச்சுட்டே சொல்லியிருக்கலாம்ல. நாங்க தான் நினைப்போம், நம்ம பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, தகப்பன்மார் இருக்காங்க, ஒரு வார்த்தை எங்களை வச்சுட்டு பெருசா நம்மளை பத்தி பெருமையா ஒண்ணுமே பேச மாட்டாங்க. உண்மைக்குமே என் தகப்பன்மார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் முன்னாடி பேசினதை விட முன்னாடி பெருசா பேசினதே இல்லை என்னை பற்றி. ஆனா எனக்கு வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும், அங்க இங்க இருந்தா அங்க இருக்கவங்க எல்லாம் எடுத்து அனுப்புவாங்க. அதுல பார்த்தா என்னை பத்தி பின்னாடி தான் நல்லா பேசுவாங்க. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆரம்பிக்கும் போது சொன்னேன், உங்களை பாராட்டுற இடத்துல பாராட்டுறாங்க, ஓகே. ஆனா நீங்க இடரலா இருக்கும் போது அங்க உங்களை உங்க முன்னாடி பாராட்டணும்னு கட்டாயம் கிடையாது. இயேசுவே பண்ணாத ஒரு விஷயங்க. அதுல யாராச்சும் இன்றைக்கு உங்க தேவ மனிதர்களோட இவ்வளவு கால பயணத்துல மனத்தாங்கள் ஆகியிருந்தா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறேன், வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு யோவானுடைய காரியத்தை ரொம்ப ஈஸியாக்கணும் என்ற ஐடியா இல்ல. யோவான் ஒரு முதிர்ச்சிக்கு நேரா அழைக்கிறார். உன்னிடத்துல மெச்சூரிட்டியை விரும்புறேன். தேவ ராஜ்யம் எப்படின்னா, நம்மள ஒரு முதிர்ச்சிக்கு நேரா எதிர்பார்க்குது இல்ல, அந்த முதிர்ச்சிக்கு நேரா தேவன் யோவான் அழைக்கிறார். புரியுதா? கிங்டம் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த மெச்சூரிட்டி தான் உங்களை விஸ்டமா, ஆர்ட் ஆஃப் ஆனரிங்ல உங்களை நடக்க பண்ணும். யோவான் கிட்ட அவர் திரும்பி ஆள் அனுப்பும் போது சொல்றாரு, அவன் கிட்ட சொல்லு, புண்பட வேணான்னு சொல்லு, கசப்புக்கு போவேனான்னு சொல்லு, இடரல் அடைய வேணான்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிட்டு யோவானை பத்தி புகழ போறாரு. 35 இருக்க வாங்க. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஞானம் இருந்துனா, நான் முதல்ல என்ன சொன்ன, யோவான் ஸ்நானகனை எதுக்கு நேரம் அழைச்சாரு? ஒரு ஞானத்துல அவன் ஆப்ரேட் பண்ணணும், கனத்தின் இருதயத்துல இருந்து வெளிப்படணும். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, உனக்கு ஞானம் இருந்துச்சுன்னா நீ புண்பட வாய்ப்பே இல்லை. அப்படி சொல்லுங்க, வாய்ப்பு புண்படுறது யாருக்கு இருக்குன்னா, ஞானம் இல்லாதவங்க தான் புண்படுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல, நமக்கு நாமளே பேசுவோம். மனத்தாங்கள் இல்லாம தேவன் எனக்கு என்னத்தை தர விரும்புகிறார் என்பதை கனம் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் கனத்துல இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். திரும்பவும் சொல்றேன், புண்படாம அஃபெண்ட் ஆகாம தேவன் உங்களுக்குன்னு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை கனம் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய நபரா, கனப்படுத்தல் இருதயத்துல இருந்து நீங்க கனத்தோடு செயற்பட வேணும்னு சொல்லி பிதா விரும்புறாரு. அப்பதான் நீங்க எதன் பிள்ளைகளா இருக்கணும். இந்த 35வது வசனம் சொல்லுது, யாட பிள்ளைகளா இருக்க முடியுமா? நீங்க கனப்படுத்தல்ல இருந்து புண்படாம, கனப்படுத்தலின் முறையில, கனப்படுத்தலின் இருதயத்துல இருந்து கனப்படுத்தலின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தா? எதின் பிள்ளைகளா இருந்தா? ஞானத்தின் பிள்ளைகளா. வெரி குட். ஆமா ஆமா, கனப்படுத்தல் என்பது ஒரு ஞானம் சார்ந்த ஒரு விஷயம், முதிர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம். டக்கு 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 டக்குன்னு மனத்தாங்கள் ஆகிறது. அப்பவே உங்களுக்கு வரணும், நான் ஞானமா சிந்திக்காம
தேவன் எனக்கு கனப்படுத்தல்ல இருந்து தர வேண்டிய ஆசீர்வாதத்தை முட்டாள்தனமாய் நான் சிந்தித்து தடுக்கிறேன். நம்ம ஆசீர்வாதத்துக்கு வேற யாரும் தடை இல்லைங்க. ஞானத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளாததுதான். மனத்தாங்கள் பெய்த்தனத்துக்கு கதவை திறக்குது. ஏன் விட்டு போறாங்க? அதெல்லாம் நாளைக்கு இந்த சாப்டரோட மிச்சத்தை பார்த்து இந்த சப்ஜெக்ட்ல நாம வாசிக்க போறோம். பேய்த்தனத்துக்கு கதவு திறக்குதுன்னா அதுனா என்ன? ஞானமான பிள்ளைகளா நடந்து கொள்றதுக்கான ஆசீர்வாதம் என்ற இடத்துல நாம இல்லாட்டி, ஞானமா நடக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு கதவு திறக்கிறோம், கனப்படுத்தலின் இருதயத்துல. ஆனா மனப்பாங்கள் புண்பட்டு கசப்புல இருக்கும்போது வேறொன்றுக்கு கதவு திறக்கிறோம். ரெண்டுலையும் ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுலயும் ஒண்ணு பெறுவீங்க, இதுலயும் எந்த கதவுன்னு நீங்க தான் சூஸ் பண்ணணும். யோவான் ஸ்நானம் கண்ட வாழ்க்கையில இருந்து மிகுதியா நாளைக்கு கேஸ் ஸ்டடி பண்ணி மற்ற விஷயங்களை டச் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நைட் எழுதி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உட்காந்து எந்தெந்த விஷயத்துல உங்க ஆவிக்குரிய தகப்பனோடும் தாயோடும், ரெண்டாவது நீங்க போற சபையிலையும் என்னென்ன விஷயத்துல நீங்க மனத்தாங்களா இருக்கீங்கன்னு எழுதி பாருங்க. எழுதி பார்த்து இன்னைக்கு நான் பேசின சப்ஜெக்ட்ல அதுல இருந்து வெளியே வாரத்துக்கான ஞானத்தை நான் உங்க மேல பேசுறேன். இது உங்களுக்கு நல்லா ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்றதுக்கு இந்த மாதிரி பண்றது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் எழுதி யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணி அடுத்த செகண்ட் மனத்தாங்கல இருந்து வெளியே வரும்போது இவ்வளவு காலம் நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நடக்காதது உடனே நடக்கும்.